அந்த 10 நிமிடம், ஒரு கடிதம். விஜயின் ஜனநாயகன் பட வழக்கு தோற்றது எப்படி? கோர்ட்டில் நடந்தது என்ன? பார்க்கலாம். ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக யுஏ சான்றிதழ் தர வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்துள்ளது. விஜய் தரப்பிற்கு என்னவெல்லாம் எதிராக சென்றது என்று பார்க்கலாம். ஜனநாயகன் வழக்கு மீண்டும் தனி நீதிபதி அமர்வு முன் விசாரிக்கப்படும். ஆனால் இந்த முறை சிபிஎஃப்சி வாதங்களும் கேட்கப்படும். எல்லோரின் வாதங்களும் கேட்ட பின்பே வழக்கின் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. முன்னதாக விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு, ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஜனநாயகன் படம் தணிக்கைக்கு அனுமதி அளித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து உடனே மேல்முறையீடு செய்யப்பட்டது. சரியாக 10 நிமிடத்தில் தீர்ப்பு வந்தவுடன் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கில்தான் தற்போது ஜனநாயகன் தரப்பிற்கு எதிராக தீர்ப்பு வந்துள்ளது. 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. படத்திற்கு எதிராக சிபிஎஃப்சி உறுப்பினர் எழுதிய கடிதம் ஒன்றே இந்த படம் சிக்கலுக்கு உள்ளாவதற்கு காரணம். 5 உறுப்பினர்களில் ஒரு நபர் படம் தவறாக இருப்பதாக கூறியதால் அதன் சான்றிதழ் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஜனநாயகன் வழக்கில் நடந்தது என்ன? ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் மற்றும் ஆயுதப்படைகளை சித்தரிப்பது தொடர்பான ஒரு புகார் கிடைத்ததே படத்தை எதிர்க்கும் முடிவுக்கு ஒரே காரணம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்களை பயன்படுத்தியுள்ளது. இத்தகைய காட்சிகளை கையாளும் போது பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். இது விதிமுறைகளுக்கு புறம்பானது. முன்னதாக அமரன் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு படப்பிடிப்பு முடிந்ததும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணத்தை விளக்கி தணிக்கை வாரியத்திற்கு சமர்ப்பிக்கும் முன்பே தடையில்லா சான்றிதழை பெற்றனர். அமரன் குழு ஒரு படி மேலே சென்று வெளியீட்டிற்கு முன்பே ராணுவ அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறப்பு திரையிடல்களை நடத்தியது. பின்னூட்டங்களை பெற்று ஆட்சேபனைகளையோ அல்லது தவறான புரிதல்களையோ ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இல்லை என்பதையும் உறுதி செய்தனர். இத்தகைய முன்னுதாரணங்கள் இருந்தும் ஜனநாயகன் குழு இதே அணுகுமுறையை பின்பற்றாதது ஆச்சரியம் அளிக்கிறது. ஜனநாயகன் குழு இந்த படத்தில் ராணுவ சின்னங்களை பயன்படுத்த என்ஓசி வாங்கவில்லை. அதுவே படம் இப்போது சிக்கலாவதற்கும் காரணமாக அமைந்துள்ளது. ஜனநாயகன் படத்தின் தணிக்கை பிரச்சனையாவதற்கு படத்தில் உள்ள மத ரீதியான கருத்துக்களே காரணம் என்று கூறப்படுகிறது. படத்தில் வில்லன் போடும் கெட்ட திட்டத்திற்கு OM என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதுவே படம் வெளியாவதில் சிக்கலை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அதாவது OM என்பது ஓம் என்பதை குறிப்பிடுவது போல இருப்பதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இந்து மதத்தின் முக்கியமான மதச்சொல் மந்திர சொல்லான ஓம் என்பதை வில்லன் போடும் திட்டத்திற்கு வைத்துள்ளது. ஜனநாயகன் படத்தில் ட்ரெய்லரில் இந்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதுதான் படத்திற்கு தணிக்கை கிடைக்க சிக்கல் ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. வினோத் இயக்கத்தில் உருவான இப்படம் டிசம்பர் 18 அன்று சிபிஎஃப்சியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. வாரியம் பரிந்துரைத்த சிறிய மாற்றங்களுக்கும் படக்குழு சம்மதித்த போதிலும் சான்றிதழ் இன்னும் நிலுவையில் உள்ளது. மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சார்பாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ASG ARL சுந்தரேசன் முன்வைத்த வாதங்களில் ஜனவரி 5ஆம் தேதி தயாரிப்பாளர் மனு தாக்கல் செய்த போதே படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப தணிக்கை வாரிய தலைவர் முடிவெடுத்தது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தயாரிப்பாளர் தரப்பு அந்த முடிவை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை. மாறாக படத்திற்கு சான்றிதழ் வழங்க கேட்டிருந்தனர். ஏற்கனவே நாங்கள் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியதை அவர்கள் குறிப்பிடவில்லை. இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் தனி நீதிபதி முன் நடைபெற்றது. ஜனவரி 9ஆம் தேதி தனி நீதிபதி தீர்ப்பளித்தார். தயாரிப்பாளர் தரப்பு UE16+ சான்றிதழ் வழங்க மட்டுமே கோரியிருந்த நிலையில் வாரிய தலைவரின் உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்தது சரியல்ல. தயாரிப்பாளர் தரப்பு அதை கோரிக்கையாக வைக்கவில்லை. மேலும் தணிக்கை வாரியத்தின் மண்டல அதிகாரி டிசம்பர் 22இல் அனுப்பிய கடிதம், அதாவது எக்ஸாமினிங் கமிட்டியின் பரிந்துரை மட்டுமே. அதில் 14 காட்சிகளை நீக்கினால் UE16+ சான்றிதழ் வழங்கலாம் என கூறப்பட்டிருந்தது. இது தணிக்கை விதிகளின்படி எடுக்கப்பட்ட இறுதி முடிவல்ல, ஒரு இடைக்கால தகவல் மட்டுமே. டிசம்பர் 29ஆம் தேதி
டெல்லியில் உள்ள தணிக்கை வாரிய தலைமையகம் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக புகார் வந்துள்ளதால் சான்றிதழ் வழங்கும் நடைமுறையை நிறுத்தி வைக்குமாறு மண்டல அதிகாரியை பணித்தது. இது ஜனவரி 5 தயாரிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. 72 நிமிடங்களுக்கு மேல் ஓடும் படங்களுக்கு தணிக்கை வாரிய தலைவரே இறுதி முடிவு எடுக்க அதிகாரம் கொண்டவர். இந்த படத்தின் விஷயத்தில் வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று வாதம் வைத்தார். நீதிபதிகளின் கேள்விகள். டிசம்பர் 22ஆம் தேதி கடிதத்தை அனுப்பியது யார்? அது தணிக்கை வாரியத்தின் முடிவா அல்லது ஒரு ஆலோசனை குழுவின் முடிவா என நீதிபதிகள் வினவினர். ஜனநாயகன் படத்தை யார் பார்த்தது? மண்டல அதிகாரி படத்தை பார்த்தாரா என தலைமை நீதிபதி கேட்டார். அதற்கு ஏஎஸ்ஜி இல்லை, ஆய்வுக்குழு மட்டுமே பார்த்தது என பதிலளித்தார். இதை கேட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் ஆய்வுக்குழுவை ஒரு வாரியமாக கருத முடியாது, அது ஒரு ஆலோசனை குழு மட்டுமே என குறிப்பிட்டார். ஒருவேளை தனி நீதிபதி இந்த வழக்கை இன்னும் விரிவாக விசாரித்திருந்தால் வாரியம் நேரடியாக படத்தை பார்த்ததா அல்லது ஆய்வுக்குழு போன்ற ஒரு அதிகாரம் வழங்கப்பட்ட அமைப்பின் மூலம் பார்த்ததா என்ற சட்ட நுணுக்கம் தெளிவாகி இருக்கும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மும்பை அல்லது டெல்லியில் இருக்கும் வாரிய உறுப்பினர்கள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து படங்களையும் பார்ப்பது சாத்தியமில்லை. அதனால்தான் ஆய்வுக்குழுக்கள் மற்றும் மறு ஆய்வு குழுக்கள் அமைக்கப்படுகின்றன என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். Subscribe to One India and never miss an update.